அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இவளுக்கு எவ்வளவு திமிர் பாத்தியா? டோன்ட் வரி அசோக், இவளை விட திறமையான 1000 டிசைனர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. வண்டி நிறுத்து ரகு. அபி, அவன் ஏதாவது செஞ்சிருக்கணும் அபி. எல்லாம் உன்னாலதான் பேசாம விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு இருந்த கோபத்துக்கு அவனை அங்கே கொண்டிருப்பேன். கொல்றது மட்டும்தான் ஒரே தீர்வா? அசோக் சாரை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? நாளைக்கு காலையில கடை நம்ம கைக்கு திரும்ப வந்துருமா? அபி, கடை நம்ம கைக்கு வருதோ இல்லையோ நிம்மதி இருக்கணும்ல. மறைஞ்சு நின்று கத்தி வீசின எதிரிய நெஞ்சுக்கு நேரம் குத்தி சாச்ச நிம்மதி இருக்கும் அபி. வீரோங்கிறது கத்தியால குத்துறது மட்டும்தானா? எதிரிங்க முன்னாடி நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுறதுதான் உண்மையான வீரம். நாம இழந்ததை மறுபடியும் மீட்டெடுக்கணும். அதுதான் வீரனுக்கு அழகு. அவனுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணியும் உன்னால எப்படி அப்படி அவனை மன்னிக்க முடியுது? நான் யாரையுமே மன்னிக்கல ரகு. கடந்து வர பாக்குறேன். எல்லாத்தையும் ஒரே நொடியில சட்டன்னு கடந்து வர பாக்குறேன். ஆனா மனசுதான் மறுபடியும் மறுபடியும் பழைய வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி என்னை கட்டி போட பாக்குது ரகு. ரகு, நீ கிளம்பு. அபி, மழை வர மாதிரி இருக்கு அபி. நீ கிளம்பு, நான் உன்னை வீட்டிலே விட்டு போறேன். வேண்டாம் ரகு, நீ கிளம்பு. நான் போய்க்கிறேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். இந்த நேரத்துலயா? இங்க பாரு, ரோட்ல ஒரு ஆளு கூட இல்ல. இருட்டுக்குள்ள தனியா நின்னு என்ன பண்ண போற? நான் சொன்ன கேளு ரகு, நீ போ. இல்ல அபி, நான் சொல்றத நீ கேளு. உன்னை வேலைக்கு வர வைக்க உன் கடையை அடைச்சு கஷ்டப்படுத்தினவா அந்த அசோக். இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். நீ பைக்ல ஏறு, நான் உன்னை விட்டுறேன். யாரு வேணா என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். நீ கிளம்பு ரகு. இப்ப என்ன, நீ தனியா இருக்கணும் அவ்வளவுதானே? சரி, ஓகே. நான் வேணா உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தூரமா போய் நிக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் இங்க நிக்கணும்னு நினைக்கிறியோ நின்னுட்டு வா, நம்ம சேர்ந்தே போலாம். ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? போடா. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் கோழையெல்லாம் இல்ல. எனக்கு ஒண்ணும் ஆகாது ரகு, நீ வீட்டுக்கு போ. அபி, நீ சொல்ற வரைக்கும் நான் அப்படி எதுவுமே யோசிக்கவே இல்லை. நீ இப்ப சொன்ன பிறகுதான் மனசுக்குள்ள எனக்கு பதட்டம் அதிகமா இருக்கு. உன்னை தனியா விட்டு நான் போக மாட்டேன். ரகு, என்னால பேச கூட முடியல ரகு. சுத்தமா உடைஞ்சு போய் நிக்கிறேன். என் வார்த்தையை நம்பு ரகு. நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். ப்ளீஸ் போ. போடா ப்ளீஸ். நீ எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னா அப்புறம் ஏன் என்ன துரத்துற? அதுக்கு காரணம் சொல்லு, நான் போறேன். சொல்லு அபி. ஆள் இல்லாத ரோட்ல இருட்டுக்குள்ள அதுவும் மழையில நீ தன்னந்தனியா என்ன பண்ண போற? அழப்போற ரகு, வெடிச்சு அழப்போற. இருக்கிற எல்லா வலியையும் கண்ணீரை மாத்த போற ரகு. உன் முன்னாடி அழுக வெக்கமா இருக்கு. யார் பார்வையிலும் படாம நான் மழையில அழுறேன். மழையோட மழையா என் கண்ணீரும் கரையட்டும். நான் அழுறது யாருக்கும் தெரியாதபடி அழுதுட்டு வர ரகு. போதுமா? நீ போ ரகு. அபி. ரகு, போ ரகு.
நான் தான் கடைக்கு போட்டு போட்டேன். ஆனந்தி, உன்னையே பாக்குறாங்கடி. யாரு? நிறைய பேரு. இங்க வந்திருக்கிற எல்லா ஆம்பளைங்களோட கண்ணு ஊ மேலதான் இருக்கு. பொது இடம்னா அப்படிதான், 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. வெல் செட் ஆனந்தி. ஒண்ணுனா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. ஆனா அழகா இருக்கவங்கள தானே பார்ப்பாங்க. அவங்கள ஏன் உன் ஃப்ரெண்டை பார்க்கல? அது நீங்களும் பார்க்க அழகா தான் இருக்கீங்க. உங்களுக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? அது ஒண்ணு இல்ல, லேசா இடிச்சுக்கிட்டேன். சவுண்ட பார்த்தா இடிச்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. யாரோ ஓங்கி கால்ல மிதிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒரு விதத்துல உண்மைதான். வர வழியில பிரேக்குன்னு நினைச்சு என் காலை நானே மிதிச்சிட்டேன். ஆனா அது எப்படி பிரேக்குன்னு நினைப்பீங்க? ரொம்ப முக்கியமாடி, சாப்பிடு. பை த வே ஆனந்தி, எங்க கம்பெனில ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ஓகே. அபின்னு ஒரு புது டிசைனரோட காஸ்டியூமை நாங்க லான்ச் பண்றோம். அபியா? யா, செம்ம டிசைனர். அன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல ஒன்றை தான் மாடல் ஆக்கணும்னு நினைச்சேன். பட் எங்க பாஸ் லாஸ்ட் மினிட்ல பழைய மாடலே வரட்டும்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை தப்பிச்சிங்க. யாரு? நீங்க 2 பேரும் தான். ஆக்சுவலா அபி யார் தெரியுமா? யாரு? அவங்க இவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட அக்கா இல்ல? அவளும் எங்க கூட காலேஜ்ல தான் படிக்கிறா. அத தான் சொல்ல வரா. ஓகே ஆனந்தி, இந்த ஈவெண்ட் போனா போகட்டும். அடுத்த ஈவெண்ட்ல நீ தான் எங்க கம்பெனியோட டாப் மாடலா இருப்ப. உன் வளர்ச்சியை பார்த்து உன் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க, பாத்துக்கோ. அது ஏன் பொறுப்பு. பேரண்ட்ஸா? இவளுக்கு பேரண்ட்ஸ்? ஏய், சும்மா இருடி. அவங்கள பத்திலாம் ஏன் இவர்கிட்ட சொல்ற? ஆக்சுவலி அதர்வா சிங்கிள் பேரண்ட் தான். அப்பா மட்டும். அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓ. அவருக்கு சினிமா, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவ அதை தான் சொல்றா இல்ல? என்னங்க இது? அவர் எந்த காலத்துல இருக்காரு? சினிமா, விளம்பரம் இது 2ல தான் பணம் கொட்டும். அதுவும் லட்சமும் கோடியுமா கொட்டும். அதையே வேண்டாங்கிறாரு. உங்க அப்பா என்னதான் ஒர்க் பண்றாரு? அது அப்பா ஒரு ரிட்டையர்ட் டிஏஓ. ஊரே என் கண்ட்ரோல்ல இருக்கு, நீயும் அப்படியே இருன்னு சொல்வாரு. நீங்க ஒரே பொண்ணா? இல்ல இல்ல, ஒரு தம்பி இருக்கான், படிக்கிறான். ஓ ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், என் பாஸ் கால் பண்றாரு. ஜஸ்ட் a minute, நான் பேசிட்டு வந்துடுறேன். அடி பாவி, என்னடி இப்படி வாய் கூசாம போய் சொல்ற? அப்புறம் என்ன சொல்ற? என் அப்பா ஒரு சூதாடி, குடிகாரன், என் அக்கா ஒரு டெய்லர்னு உண்மையா சொல்றியா? அதுக்கப்புறம் வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நான் கால் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டான். அதுக்காக இப்படி அடி? வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னா எப்படி வேணாலும் போய் சொல்லலாம். அவனை யாருன்னு நினைச்ச? அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பெனியோட சீஃப் ப்ரோக்ராம் ஹெட். அவன் சொல்ற ஆள் தான் அங்க மாடல், இவன் எடுக்கிறது தான் அங்க ஆடு. புரியுதா? நாமளே தேடி அலைஞ்சாலும் இப்படி ஒரு கான்டாக்ட் கிடைக்கவே கிடைக்காது. மாடலாக இப்படி ஒரு சான்ஸும் கிடைக்காது. சின்ன சின்ன உண்மைகளை சொல்லி வரப்போற பெரிய வாழ்க்கைய நாமளே எட்டி உதைக்க கூடாது. புரியுதா? ஹே, அவன் வரான். ஆனந்தி, கம்பெனில ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமா? நான் உடனே கிளம்பணும். ஓகே, பாய். பாயா? உங்களை டிராப் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். என் வீடு நியர்பை தான், நான் ஆட்டோலயே போயிடுவேன். பாய் ஆனந்தி, நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். பாய் பாய், பார்க்கலாம். பாய் பாய். போலாமா?
எனக்குன்னு பெருசா எதையாவது கேட்டனா தாங்க முடியாத அளவுக்கு ரணத்தை தூக்கி கையில கொடுத்துட்ட. சின்ன வயசுல இருந்தே உன்கிட்ட கேட்ட எதையுமே நீ எனக்கு கொடுத்ததில்ல. என் அம்மா கூட இருந்தா மட்டும் போதும்னு சொன்ன. அப்புறம் கொஞ்ச நாள அவங்களையும் நீ கூப்பிட்டுக்கிட்ட. அப்பா மாறணும்னு 1000 தடவை நான் வேண்டியிருப்பேன். ஆனா எல்லா தடவையும் அவர் மூலமா வர பிரச்சனையை மட்டும்தான் நீ மாத்தின. உழைக்காம ஒரு நாள் கூட சாப்பிடக்கூடாதுன்னு இருந்த. கடையை மூட வச்சு இன்னொருத்தர்கிட்ட கையை கட்டி நிக்க வச்சுட்ட. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சது. ரொம்ப நல்லவர் ஒருத்தரை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துருச்சு சாமின்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கைய என் கண்ணு முன்னாடியே சுக்கு நூறா நீ உடைச்சிட்ட. தாயில்லாத பிள்ளை தானே நான். எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டக்கூடாதா? எவ்வளவுதான் கொடுப்ப? வலிக்க வலிக்க இன்னும் இன்னும் தாங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறத இப்பவாவது நிறுத்துவியா? இல்ல மிச்சம் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? அழுது தீர்த்தா பாரம் இறங்குனதான் அழுத. ஆனா மலை அளவு பாரம் மறுபடியும் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. தூக்கி போட முடியாம துவண்டு போய் நிக்கிறேன். அசோக் சார் கெட்டவர்னு உனக்கு தெரியும்ல, ஏன் அதை முன்னாடியே நீ எனக்கு காட்டல? எல்லா நல்ல பக்கத்தையும் என் கண்ணு முன்னாடி காட்டிட்டு கடைசியா என் மனசை அவர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட மறுபக்கத்தை காட்டுற. நான் என்ன செய்ய? மனசை அவர் காலடியில போட்டு அப்படியே ஊரு தெரியாம உடைச்சிட்டாரு. உயிரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசைறது உனக்கு தெரியுதா? இன்னும் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். உயிர் இருக்கிற வர தாங்கி பாக்குற. முடியலன்னா உன்கிட்ட வந்து நிப்ப. நீ ஏன் உயிரை எடுத்துரு? பேபி எல்லாரும் கிளம்பிட்டாங்க, போலாமா? என்ன பேபி? இல்ல, எல்லாருக்கும் முன்னாடியும் சீரியஸா ஆக்ட் பண்ணதை நினைச்சேன். கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடந்த காமெடியெல்லாம் நினைச்சு பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அப்புறமா போலான்னு தோணுச்சு. வர வர ஆக்டிங்ல நீ வேற லெவல் போயிட்டு இருக்க பேபி. இப்போ வரைக்கும் நீ உண்மையாவே அசோக்கு சப்போர்ட்டா மாறிட்டியே. எப்படின்னா யோசிச்சுட்டு இருக்க? இஸ் இட்? யா பேபி. சரி, நாமளே இப்படி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் தானே வெயிட் பண்ணோம். அப்புறம் நீ திடீர்னு அபி கிட்ட எல்லாம் பண்ணது அசோக் இல்ல நான் தானே. வர வர உங்களுக்கு மூளை மழுங்கிடுச்சா? இல்ல என்கிட்ட போட்டு வாங்குறதுக்காக எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ரெண்டுமே இல்லை பேபி. உன் அளவுக்கு நான் ஸ்பீடா எதுவுமே யோசிக்கிறது இல்லைன்னு அது உனக்கே நல்லா தெரியும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா உன் அளவுக்கு யோசிக்க பழகுற. நம்பிக்கை இல்லையா பேபி? ஏற்கனவே நீலாம்பரியும் அசோக்கும் நம்மள சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அபிக்கு உண்மை தெரிஞ்சதும் நீலாம்பரிக்கும் அசோக்குக்கும் சப்போர்ட் தேவைப்படும். நம்ம அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணோம்னா 2 பேருக்கும் நம்ம மேல நம்பிக்கை வரும்னு தோணுச்சு. ஆனா அசோக் நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டானே. அவன் ரொம்ப தெளிவு. ஏதாவது ஒரு ப்ரீ பிளான் வச்சிருப்பான். இல்லைனா கண்டிப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சாதிச்சு நம்மள குற்றவாளியா மாத்திருப்பான். அவன் வேற ஒன்ன சொல்லி எல்லார் கவனத்தையும் திருப்பிட்டு அவன் வேற ஒன்ன செய்யறவன். அபி அப்படித்தானே கம்பெனிக்குள்ளேயே கொண்டு வந்தான். இப்போ அவ வெளியில போக அவனே காரணமாயிட்டானே. நோ, அபி வெளியில போனா அசோக்குக்கு பெரிய நஷ்டம். மறுபடியும் ஒரு டிசைனரை தேடணும், கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் அபி டிசைனரை நம்பி இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பதில் சொல்லணும். சோ கிட்டத்தட்ட அவன் 0ங்கிற நிலைமைக்கு மறுபடியும் வருவோன்னு தெரிஞ்சும் அபி கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டான்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாம இருந்திருக்க மாட்டான். ஆனா நீலாம்பரிக்கு உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது அவங்க பார்வையிலே தெரிஞ்சது. அந்த சாஃப்ட் கார்னரை பிடிச்சுதான் மெல்ல மெல்ல நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புற அளவுக்கு மாத்திருவேன். எப்படி? நீ தான் சொல்றியே நான் நல்லா நடிக்கிறேன்னு. அந்த நடிப்பை வச்சுதான் நீலாம்பரியோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அப்புறம் ஜெகன் இங்க வந்து அசோக்கோட சட்டையை பிடிச்சானே, அவன் யாருன்னு எனக்கு தெரியணும். ஏதாவது ஸ்கூல் மேட் இல்ல காலேஜ் மேட்டா இருக்கலாம் பேபி. நான் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கல ஜெகன். விசாரிச்சிடறேன் பேபி. அபி அலைஸ் டிசைனர் என்ன பண்ணுவா?
என்ன பண்ணுவா? அழுதுட்டு இருப்பா. முழுசா நம்பி மனசை கொடுத்துட்டேன், அசோக் என்னை ஏமாத்திட்டான்னு புலம்பிட்டு இருப்பா. இப்போதைக்கு அவ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அப்படியே இருக்க மாட்டா. அவ குணம் அது கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். உசு பேத்தினா வெறி ஆகிற குணம் அவளுது. ஸோ அவ என்ன பண்றான்னு நம்ம வாட்ச் பண்ணும் பேபி. எதுக்கு பேபி? அவ நம்ம வழிக்கு வரப்போறது இல்ல. இல்ல ஜெகன், அப்படி சாதாரணமா இருந்துடக்கூடாது. எங்கிருந்து வேணாலும் எதிரி முளைக்கலாம், எங்கிருந்து வேணும்னாலும் பிரச்சனை வரலாம். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கணும். அப்பதான் ஒரு சாம்ராஜ்யத்தை கைப்பற்றவும் காப்பாற்றவும் முடியும். கார் கீ கொடுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நானே டிரைவ் பண்றேன். அபி, அபி எங்களை மன்னிச்சிரு அபி. தேவையில்லாம உன் மனசுல ஏதோ ஆசையெல்லாம் நாங்க கிளறி விட்டுட்டோம். பேச மாட்டியா அபி? இந்த அக்காவை மன்னிக்க மாட்டியா? நான் அக்கா ஸ்தானத்துல மட்டும் இல்ல, அம்மா ஸ்தானத்துலயும் இருந்துதா அசோக் சார ராஜகுமாரன்னு சொன்னேன். எங்க பொண்ணு வாழ்க்கையில ஒரு ராஜகுமாரன் வந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த ராஜகுமாரன் வேஷத்துல வேதாளம் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அபி. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருந்த. ஏதோ சொல்லி உன் மனசு கெடுத்ததே நான் தான். என்ன மன்னிச்சிடு அபி. அபி எங்க கிட்ட சண்டை போடு, ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு திட்டு, ஏன் என்ன வேணா 4 அரைக்கூட அரைஞ்சிரு, ஆனா எங்க கிட்ட பேசாம மட்டும் இருக்காது அபி. அபி இப்படியே பேசாம அவங்களே ஏன் தண்டிக்கிற? உன் கோவத்தை வார்த்தையில கொட்டிடு, அவங்க தாங்கிப்பாங்க. கோபமா? எனக்கா? யார் மேலேயும் எந்த கோவமும் இல்ல. எல்லா கோவமும் என் மேலதான். அறிவை தொலைச்சவன் நான். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ரகு, நீ இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இல்ல அபி, உன்னை விட்டு நாங்க போக மாட்டோம். உன்னை விட்டு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். பள்ளிக்கூடம் விட்டா பிள்ளைங்களா அம்மாவை தேடி ஓடி வந்து நிக்கிற மாதிரி தான் நாங்களும் அபி. எங்க அபியை தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்லவங்கள காட்டிக்கிறவங்க தான் இங்க அதிகம்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அவங்கள மாதிரி வாழ தெரிஞ்சுக்கோங்க. அபி மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உன்னை விட்ட யாருமே கிடையாது அபி. என் உசுரே போனாலும் சரி, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அபி. அபி அழறதுனாலையும் இப்படி உடஞ்சு உட்காரதுனாலையும் எந்த பிரச்சனையும் சரியாயிடாது. என்ன நடந்தாலும் எழுந்து நின்று போராடி பார்க்கணும். வா அபி, நீ பழைய அபியா வா, வைராகியத்தோட வா. பழைய அபியா? அவ செதில் செதிலா செத்துக்கிட்டு இருக்கா ரகு. பழைய அபிக்கு உயிர் வராது. அவ நட போனந்தான், போனதுக்கு உணர்ச்சி வராது. அபி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ரகு, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, தயவு செஞ்சு பேசி பேசி என் உயிரை போக வச்சிடாதீங்க. விடுங்க, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ்.